திருச்செந்தூர் கோயில் உருவாக்கின ஒரு சண்முகர் சிலை கடலில் போட்டதுக்கப்புறம் முருகரே சொல்லி ஒரு இடத்துல போய் நிற்க வச்சாங்கன்னா அது திருப்புராந்தீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது. பெரிய சிவன் கோயில் அது. எவ்வளோ பெரிய சிவன் கோயில், பிரம்மாண்டமான சிவன் கோவில். சிவன் கோவில்ல முருகப்பெருமானுடைய இந்த சிலை இருக்குது. அவர் அங்கே போய் வைக்க சொல்லியிருக்காரு. ஸோ திருப்புராந்தீஸ்வரன்றது சிவன் கோயிலுங்கம்மா. இந்த சிவன் கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னா, கௌதம முனிவர் அவர் ஆஞ்சநேயருக்கு ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. இங்கே சிவபெருமானை வச்சு வழிபடணும்னு சொல்லி அவருக்கு இறைவன் சொன்ன உடனே இவர் வானத்தில் ஆஞ்சநேயரை பார்த்து ஆஞ்சநேயர் கூப்பிட்டு இங்கே ஒரு சிவலிங்கம் எடுத்துகிட்டு வா காசிலேருந்து சொல்லி ஆஞ்சநேயர் காசிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சிவலிங்கம் தான் இப்போ திருப்புராந்தீஸ்வரர் கோயிலை வச்சு வழிபடப்படுது. இது ஒரு பெரிய ஆச்சரியம். எனக்கு திருநெல்வேலி மண் எவ்வளோ புனிதமான மண்ணுன்றதுக்கு இது ஒரு பெரிய சான்று. அந்த சிவன் சிலை தான் காசிலேருந்து எடுத்து வந்த சிவன் சிலை இப்பயும் வழிபாட்டில் இருக்குது. நான் பொதுவாக அந்த பரிகார ஸ்தலம் பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்னாலும் மனிதன் துன்பத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் இப்போ டெம்பரவரி நிவாரணம் கிடைக்குமே தவிர பர்மனன்ட் நிவாரணம் கிடைக்காது. நீங்கள் எப்போ அந்த துன்பத்தை ஆத்மார்த்தமாக அனுபவிச்சுறீங்களோ அது இந்த பர்த்தோடு போய்டும். யாராவது ஒன்று அசிங்கப்படுத்தினாங்களா ரியாக்டே பண்ணாமல் அமைதியாக இருந்துருங்க. அதோட அந்த கர்மா முடிஞ்சுது. இல்லை அதில் அவனுக்கு பழி வாங்க போகிறேன்னு சொன்னால் திரும்ப அதுக்கு அடுத்த பர்த்து வரும்.